Hi friends, welcome to Vishnu CS SetNet Education channel. UGC NET, JRF, Tamil Nadu Set Exam, PGTRB CS, GATE Exam, TRB Polytechnic, Computer Science Exam எழுதுறவங்களுக்கு இந்த சேனல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் அப்லோட் பண்ண வீடியோஸோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்குது, ரெஃபர் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரீச் ஆகும். எல்லாருக்கும் வணக்கம். டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி படிச்சுட்ருக்கீங்க? பிஜிடிஆர்பி ஆனுவல் பிளானர் வந்திருக்கோம், எல்லோரும் பார்த்துருப்பீங்க. பிஜிடிஆர்பிக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட் எக்ஸாம் நவம்பர். இப்போ நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட்டில் அதுக்கப்புறம் நீங்கள் 10 யூனிட்ஸையும் படித்து நவம்பரில் எக்ஸாம் எழுத முடியாது. ஓகே டீச்சர்ஸ், அதனால் இப்போலேருந்து நீங்கள் யூனிட் 1 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணால் தான் நவம்பருக்குள்ளே நம்ம 10 யூனிட்ஸையும் முடித்து தமிழ்லாம் முடித்து எக்ஸாம் எழுதுறதுக்கு, நவம்பரில் எக்ஸாம் எழுதுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே டீச்சர்ஸ், அதனால் இப்போ ஏப்ரல் 2 நியூ பேட்ச் பிஜிடிஆர்பி நியூ பேட்ச் 10 யூனிட்ஸ்க்கும் போடுறோம் டீச்சர்ஸ். ஃபீஸுமே நீங்கள் 10 யூனிட்ஸுக்கு சேர்த்து மொத்தமாக பே பண்ண வேண்டியதில்லை. அந்தந்த யூனிட்டுக்கு அப்பப்போ பே பண்ணால் போதும். தனித்தனியாக அப்பப்போ அந்தந்த யூனிட் படிக்கிறப்ப பே பண்ணால் போதும். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸி மெத்தடாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஏப்ரல் 2 சிஏஓ ஃபஸ்ட்டு யூனிட்டில் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் அப்டேட்டட் சிலபஸில் ரொம்ப சிலபஸ் சேஞ்ச் ஆகிருக்கிறது. 11 யூனிட்ஸ் நமக்கு 11 சப்ஜெக்ட் வரும். அதாவது 10 யூனிட்ஸ் தான். அதில் ஃபஸ்ட் யூனிட்டில் மட்டும் 2 சப்ஜெக்ட் இருக்கும். டிஜிட்டல் சிஏஓ 2 சப்ஜெக்ட் இருக்கும் ஃபஸ்ட் யூனிட்டில் மட்டும். இப்போ ஃபஸ்ட் யூனிட்டில் சிஏஓ ஏப்ரல் 2 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் டீச்சர்ஸ். அது முடிஞ்ச பிறகு அடுத்து டிஜிட்டல், அடுத்து ஓஎஸ், அடுத்து டேட்டா ஸ்ட்ரக்சர், இது மாதிரி வரிசையாக யூனிட் வைஸ் 10 யூனிட்ஸும் கொண்டு நவம்பருக்கு முன்னால் அக்டோபர்லேயே ஃபுல்லாக 10 யூனிட்ஸும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் தான். நவம்பர் எக்ஸாம் எழுதுகிறப்ப நமக்கு நல்லாயிருக்கும். அது மாதிரி தான் பிளான் பண்ணி ஏப்ரல் 2 நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் டீச்சர்ஸ். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மெத்தடு நெட்டு செட்டு எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதே யூனிட்ஸ் தான் அவங்களுக்கு நெட்டு செட்டில் இருக்குது. உங்களுக்கு நெட்டு செட்டு படிக்கிறவங்க, பிஜிடிஆர்பி படிக்கிறவங்க ரெண்டுக்குமே சேர்ந்து அப்ளை பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செட் எக்ஸாம் இயர்லி ட்வைஸ் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆனுவல் பிளானரில் கொடுக்கல செட்டு. இப்போ முடிஞ்ச செட்டு மட்டும் தான் நோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஓரலாக சொல்லியிருக்காங்க செப்டம்பரில் அடுத்த செட்டு வருது அப்படின்னு. இந்த செப்டம்பர் செட்டுக்கு நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்குள்ளே ஓரளவு போர்ஷனாக முடிச்சிடலாம். அப்படியே இல்லை அப்படின்னாலும் அடுத்து 2026 செட் எக்ஸாம் வந்தாலும் உங்களுக்கு 10 யூனிட்ஸே இதே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டீச்சர்ஸ். அதே மாதிரி நெட் எக்ஸாம் ஜூன் டிசம்பர் இந்த 2 பேட்ச் எழுதுகிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த இயர் அகாடமிக் டிஆர்பி பிளானரில் பாலிடெக்னிக் டிஆர்பி இல்லை, ஆனால் நெக்ஸ்ட் இயர் வருது டீச்சர்ஸ். இந்த இயர் இல்லை, நெக்ஸ்ட் இயர் பாலிடெக்னிக் டிஆர்பி ஆனுவல் பிளானரில் இருக்கும், வரும் கண்டிப்பாக. அப்போ அந்த டைம் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நம்ம பாலிடெக்னிக் டிஆர்பிலாம் படிக்க முடியாது. இப்போவே நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா பாலிடெக்னிக் டிஆர்பி நெக்ஸ்ட் இயர் கால்ஃபர் வரப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்களுமே இப்போ இதில் சேர்ந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம் டீச்சர்ஸ். நெட்டு செட்டு எக்ஸாம் எழுதுகிறவங்க, பிஜிடிஆர்பி பாலிடெக்னிக் டிஆர்பி எழுதுகிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டீச்சர்ஸ். இப்போலேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணீங்க ஆகஸ்ட் 2 ஏப்ரல் 2 இப்போ இந்த பேட்ச் நியூ பேட்சில் ஜாயின் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா 10 யூனிட்ஸும் நம்ம அக்டோபருக்குள்ளே தாராளமாக முடிச்சிடலாம். செப்டம்பருக்குள்ளே நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம், செப்டம்பருக்குள்ளே 10 யூனிட்ஸும் முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். செப்டம்பர் முடிச்சுட்டு அக்டோபர் நவம்பர் ஃபுல்லாக ரிவிஷனை முடிச்சுட்டு எக்ஸாம் எழுதுகிறப்ப கரெக்டாக இருக்கும் டீச்சர்ஸ். டெய்லி 1 hour கிளாஸ் 7 to 8 டெய்லி 1 hour கிளாஸ் போட்டு கண்டிப்பாக போர்ஷனாக முடிக்க முடியாது டீச்சர்ஸ். அதனால் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் கிளாஸஸ் நிறைய போடுவோம். சண்டேஸ் அதுமாதிரி டெய்லி கிளாஸஸே நம்ம பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் போட்டு தான் முடிக்கணும். அப்படி முடித்தா தான் நம்ம செப்டம்பருக்குள்ளேயாவது 10 யூனிட்ஸு போர்ஷனாக முடிக்க முடியும். டெய்லி 1 hour போட்டால் முடிக்க முடியாது டீச்சர்ஸ். அதனால் நிறையா எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் கிளாஸஸ் போட்டு தான் போர்ஷன்ஸை நம்ம செப்டம்பருக்குள்ளே முடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ரொம்ப லேட்டு கிடையாது டீச்சர்ஸ். இப்போ டே 1 அப்படின்னு ஏப்ரல் 2 அன்னைக்கு நீங்கள் ஆரம்பித்தா கூட 10 யூனிட்ஸையும் முடிச்சிடலாம். அதில் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் எடுத்த அந்த முயற்சியை விடாமல்
தொடர்ந்து சக்ஸஸாக நீங்கள் அப்படியே செஞ்சுட்டே வரீங்க. இதுதான் ரொம்ப முக்கியம் டீச்சர்ஸ். இப்போ ஆரம்பித்தாலே போதும், 10 யூனிட்ஸும் அழகாக முடிச்சிடலாம். இன்னும் ரொம்ப டிலே பண்ணிடாதீங்க. நமக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு நிறைய வேக்கன்சி வருது பிஜிடிஆர்பியில், அதை பயன்படுத்திக்கிங்க. வேக்கன்சி இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் கேட்காதீங்க. நமக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எங்கே போனாலுமே, ஸ்கூல் காலேஜ் எல்லாமே நிறைய அட்மிஷன். அதனால் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு நிறையா வேக்கன்சி வருது டீச்சர்ஸ். எதை பற்றியும் கவலைப்படாமல் நல்லா படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக நெட்டு செட்டு, பிஜிடிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி அதாவது கண்டினியூஸாக நமக்கு எக்ஸாம் வந்துகிட்டே இருக்குது. செட் எக்ஸாம் இன் பிட்வீனில் வருது. ஓகே டீச்சர்ஸ், வர்ற வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. செட்டு இப்போ செப்டம்பரில் வருது, அப்படி இல்லைன்னா 2026 ஸ்டார்டிங்லேயே வரும் டீச்சர்ஸ். செட் எக்ஸாம் எழுதுகிறவங்க அப்போ படிக்க முடியாது. இப்போலேருந்து தொடர்ந்து படித்து 10 யூனிட்ஸையும் முடித்து ரிவிஷன் பண்ணுறப்ப தான் கரெக்டாக இருக்கும். அதனால் செட் எக்ஸாமுக்கும் சரி, நெட் எக்ஸாமுக்கும் சரி. பிஜிடிஆர்பிக்கு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், 10 யூனிட்ஸும் முடித்து ரிவிஷன் பண்ணலாம் டீச்சர்ஸ். இப்போ ஒரு யூனிட்டுக்கு மட்டும் தான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு யூனிட் இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். சிஏஓ கம்ப்ளீட் ஆன உடனே அடுத்து டிஜிட்டல், அடுத்து ஓஎஸ், அடுத்து டேட்டா ஸ்ட்ரக்சர், அது மாதிரி கண்டினியூவாக 10 யூனிட்ஸும் வரும் டீச்சர்ஸ். இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸ் சேர்ந்து ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள் டீச்சர்ஸ். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? டீச்சர்ஸ், டெய்லி கிளாஸ் முடிஞ்ச உடனேயே போர்டு நோட்ஸ் நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். கிளாஸ் முடிஞ்ச உடனே அதோட பிடிஎஃப் நோட்ஸு குரூப்பில் வந்துடும். அதே மாதிரி டெய்லி டெஸ்ட்டு. இப்போ இன்றைக்கி சிஐஎஸ்சி ஆர்ஐஎஸ்சி டாபிக் எடுத்தோம் அப்படின்னா அதோட டெஸ்ட்டு கொஷின்ஸ் ஆன்சர்ஸ் குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்லேயே உங்களுக்கு வந்துடும் டீச்சர்ஸ். டெய்லி அப்பப்போ நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு வரப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. போர்ஷன்ஸும் பிடிஎஃப், கிளாஸ் நோட்ஸு, டெஸ்ட்டு ரெகுலராக நீங்கள் அட்டன் பண்ணிக்கிட்டே வரப்போ, படிச்சுட்டே வரப்போ ஈஸியாக இருக்கும் டீச்சர்ஸ். டெஸ்ட்டு கொஷின்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டெய்லி நம்ம கிளாஸ் எடுக்கிற கொஷின்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் பிஜிடிஆர்பி கொஷின், யூஜிசி நெட்டு கொஷின், செட்டு கொஷின், ஐஎஸ்ஆர்ஓ கேட்டு கொஷின்ஸ், இந்த கொஷின்ஸ் தான் நம்ம நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுவோம் டீச்சர்ஸ். ஓகேவா? டெஸ்ட்டு எழுதுகிறப்ப டெய்லி டெஸ்ட்டு உண்டு, வீக்லி டெஸ்ட்டும் உண்டு, அதே மாதிரி யூனிட் டெஸ்ட்டும் உண்டு டீச்சர்ஸ். 11th 12th புக் இருக்குல்ல டீச்சர்ஸ், அதில் நம்ம சப்ஜெக்ட் கவராக இருக்கும், அதோட டெஸ்ட்டு கொஷின்ஸும் உண்டு டீச்சர்ஸ். ப்ரீவியஸ் இயர் உங்களோட பிஜிடிஆர்பி கொஷின், நெட்டு கொஷின், செட்டு கொஷின், ஐஎஸ்ஆர்ஓ எல்லா கொஷின்ஸுமே நம்ம ரெகுலராக டெஸ்ட் எழுதுவோம். டெய்லி டெஸ்ட் உண்டு, வீக்லி டெஸ்ட் உண்டு, அந்த யூனிட் முடிஞ்சோடனே டெஸ்ட் உண்டு டீச்சர்ஸ். இப்போ 2 யூனிட்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை கம்பைன் பண்ணி ஒரு டெஸ்ட்டு. நான் எக்ஸாம் வரப்போகுது இல்லையா, அதே மாதிரி 5 யூனிட் முடிஞ்சிருச்சுன்னா 5 யூனிட்டை பேஸ் பண்ணி ஒரு டெஸ்ட்டு. இதே மாதிரி ஃபுல் டெஸ்ட்டு உண்டு டீச்சர்ஸ். ரிப்பீட்டடாக நம்ம டெஸ்ட்டு எழுதுகிறப்ப நமக்கு தரவாயிரும் டீச்சர்ஸ். நம்ம பிஜிடிஆர்பி கொஷின்ஸ் எல்லாமே, ப்ராப்ளம்ஸ், தியரி எல்லாமே யூஜிசி நெட்டு கொஷின்ஸ், அதேமாதிரி செட்டு கொஷின்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் வருது. அதனால் நம்மளோட டெஸ்ட்டு கொஷின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் பிஜிடிஆர்பி, நெட்டு செட்டு கொஷின், ஐஎஸ்ஆர்ஓ கேட்டு கொஷின்ஸ் இதை பேஸ் பண்ணி இருக்கும் டீச்சர்ஸ். இதை நீங்கள் தரவு பண்ணுறப்ப நமக்கு மினிமம் கட் ஆஃப் 105க்கு மேலே நீங்கள் பிஜிடிஆர்பியில் எடுக்கிற அளவுக்கு நம்ம ட்ரைனிங் பண்ணி கொண்டு வந்துடுவோம் டீச்சர்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.